நாம் தமிழர் கட்சிக்கும், தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு என்பத பத்தி இந்த பதிவுல பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தவரையும், விஜய் தன்னுடைய சினிமாவுடைய உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வாராரு. விஜய் அரசியலுக்கு வாராரு என்ற உடனே தமிழ்நாட்டுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. விஜய் தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர் படையையே வச்சிருந்தாரு. அதற்காக அவர் கடுமையா உழைச்சிருக்காரு. ஆனா, விஜயினுடைய ரசிகர்கள் எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. தேவையில்லாத செயல்களை செய்கிறாங்க. ஒரு ஆதங்க குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனா, நாம அவர்கள குறைச்சு மதிப்பிடல. ஏன்னா, அரசியல்ல எல்லாருக்குமே ஒரு ஓட்டு தான். குறிப்பா விஜய் அவர்கள் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தி அரசியலுக்கு வரணும் என்று தொடர்ச்சியா விஜய் பல காய்களை நகர்த்தி கொண்டே வந்தாரு. அதன் தொடர்ச்சியாக தான் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு நான் அரசியலுக்கு வரப்போறேன் என்று பல சமிக்கைகளை கொடுத்து கொண்டே வந்தார் விஜய். அதற்காக பெரிய திட்டத்தோடு மறைமுகமாக செயல்பட்டு வந்தார். அவருடைய அரசியல் ஒரு மெத்தனத்தனமாக இருப்பதாக தெரியலாம். ஆனால் அவர் அவ்வளவு எளிதாக இந்த அரசியல் களத்தை அணுகலை. சீக்கிரமாகவே விட்டுட்டு போயிட மாட்டார். அவருடைய கனவு, அவருடைய எண்ணம், அவருடைய நினைவுகள், அவருடைய செயல்கள், அவருடைய கற்பனைகள் எல்லாம் அவர் மனிதனை கடந்து யாரும் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு திட்டம் தீட்டி வைத்திருக்கார் என்று பலராலும் சொல்லப்படுது. எனவே இதனை மைய சார அம்சமாக வைத்தே அவருடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு தொகுதியில் திமுக அதிமுகவுக்கு இணையாக விஜய் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் செயல்பட வேண்டும். அது வாக்குக்கு பணம் கொடுக்கறது அல்ல, மாறாக விஜய் என்கிற அந்த பிரபல பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு சேர்க்கணும். அதில் பல அரசியல் நுணுக்கங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் டிவிகேவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளை ஆக பார்க்கப்படுகிறது. மறுபக்கம் நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியை பொறுத்தவரையிலும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை மையமாக கொண்டு தான் இருக்குது. அந்த கட்சி சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் தூக்கி தாங்கி தலை நிமிர பண்ணியிருக்காரு. இந்த அரசியல் களத்தில் ஒரு ஆளுமை மிக்க தலைவனாக செயல்பட்டிருக்காரு. அடுத்தது அவர் எடுத்திருக்கக்கூடிய கொள்கைகள், அந்த கொள்கைகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த கொள்கைகள் அவருடைய எண்ணம், மனம், செயல், மானசீகம் சார்ந்த அனைத்தையும் ஒரே புள்ளியில் இணைச்சு தன்னுடைய முழு மனதோடு கொள்கையை வகுத்து வைத்திருக்கார் திரு சீமான். அந்த கொள்கைகள் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக தமிழ்நாட்டில் உதயமாயிருக்கிறார் என்று பார்க்கப்படுகிறது. எனவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் கொள்கை தான் உயிர் மூச்சாக இருக்கு. இந்த கொள்கைகளை கடந்து வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்று அந்த கட்சியினர் உறுதியாக நம்புகிறாங்க. அடுத்தது நாம் தமிழர் கட்சியின் பலமாக பார்ப்பது 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவது. தன்னுடைய உரிமையை தான் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். வேற யாரோடாவது கூட்டணி சேர்ந்து பயணிச்சா அவரிடத்துல இருக்கக்கூடிய தொல்லைகளும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ண வசபுத்தியும் நம்ம அழிச்சுவிடும் என்று கொள்கை தெளிவுடன் பயணிக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி என்றும் சொல்றாங்க. அடுத்தது முக்கியமாக பார்ப்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிபாதியா தேர்தலில் போட்டியிட வைப்பது. இதுவும் அந்த கட்சியினுடைய கொள்கையாகவே பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் பார்வையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய சாதகம் இதுதான். இந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி என்னன்னா, டிவிகேவின் தலைவர் விஜய் மீது தமிழ்நாட்டின் பெண்கள் வைத்திருக்கக்கூடிய அபரிதமான ஈர்ப்பு, ஒரு ஆசை, காதல். இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே விஜயின் மீதான பெண்களினுடைய ஈர்ப்பு மட்டுமே காரணமாக சொல்லப்படுகிறது. இதனை கடந்து நாம் தமிழர் கட்சி அதனை போலி என்று நிரூபிப்பார்களா, இல்லை விஜய் அதனை பயன்படுத்தி ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்துவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.